நீங்க சொன்னீங்க குருனாலே வந்து மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போ குரு பயிற்சின்றது மாத்திரம் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள மட்டும் தான் நடத்தி கொடுக்குமா? அப்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸே வராதா? அப்படிலாம் கிடையாது. 6ஆம் அதிபதியாக குரு சம்பந்தப்படும் போது, அதாவது 6ஆம் ஆதிபத்தியத்தை அவர் சம்பந்தப்படும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துலா லக்னம் எடுத்துக்கோங்க. துலா லக்னத்துக்கு 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் உள்ளவர். ஆதிபத்தியம் அப்படின்னா துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அதுல தனுசு வந்து 3ஆம் வீடும், மீனம் வந்து 6ஆம் வீடும் வரும். தனுசுவும் மீனமும் குருவோட வீடு. சரியா? அப்ப 3 அப்படிங்கிறது வந்து வீரிய, தைரிய, பராக்கிரமஸ்தானம், ஆதாயம், அதாவது ஒரு ஹெல்ப், இந்த மாதிரிலாம் ஒரு வரக்கூடிய விஷயம் வந்து 3ஆம் இடம். ஆனா 6ஆம் இடம்ங்கிறது வந்து துரோகம், எதிரி, வேலை, அதுக்கப்புறம் வந்து வியாதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 6ஆம் இடத்தை சம்மந்தப்படுது. ஸோ 6ஆம் இடத்தை சம்மந்தப்படுற அந்த குருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த நல்ல விஷயங்கள் நடக்காது. துலா லக்னத்துக்கு கண்டிப்பாக நடக்காது. துலா லக்னத்துக்கு அவர் வந்து அதுவே குரு. அப்போ எந்த துலா லக்னக்காரனும் குருதசை நல்லா இருக்காதான்னு கேட்டால் அதுவும் விதிவிலக்கு இருக்கு. ஒரு ஜோதிடம்ங்கிறது நீங்க கேட்ட ஒரு ஆன்சர்ல, ஒரு கேள்வியில, ஒரு லைன்ல என்னால பதில் சொல்ல முடியாது. யாராலையுமே பதில் சொல்ல, அப்படி பதில் சொல்றாங்கன்னா நான் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம்.